பாரு எங்க தொட்டு பாரு ஓ மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு 10 லிஸ்ட்ல உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது அகைன் ஒரு செட் ஆஃப் 10 கார்ட்டூன்ஸ் தான். எஸ், இதுவும் 90s கார்ட்டூன் தான். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிருப்போம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் கொடுக்குறோம், அதை மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற அந்த கார்ட்டூன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளின்ஸ்டோன்ஸ். என்னடா எடுத்தோனே வந்து ஸ்டோனு கல் அப்படின்னு பேசுறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா 90s கார்ட்டூன் எல்லாமே 90s கிட்ஸுக்கு ஒரு கிரியேட்டிவான விஷயங்களையும் ஒரு நல்ல கருத்துக்களையும் சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபிளின்ஸ்டோன்ஸ்ல என்ன ஒரு கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்காலத்துல மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கறத ஒண்ணு நீங்க அறிவியல் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல ஒன்னாவது இருக்கிற தமிழ் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே இல்ல, நீ புக்கெல்லாம் படிக்க வேணாம், இந்த கார்ட்டூனை பார்த்தாலே உனக்கு கற்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அண்ட் அது ஒரு ஃபன்னாவும் காட்டியிருக்காங்க இந்த 90s கார்ட்டூன்ல. அண்ட் இந்த கார்ட்டூன்ல நம்ம கார்லாம் எப்படி ஓடுது, ஒன்னு இன்ஜினை வச்சு ஓடுது, இல்ல இப்ப எலக்ட்ரிக் கார்லாம் வந்துருச்சுங்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்லு மரத்தை வச்சு ஒரு கார் ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு அதை காலை வச்சே ஓட்டிட்டு போவாங்க. கேட்கவே ஃபன்னா இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்க பெட்டா என்ன வளர்க்குறீங்க? ஒரு டாகு, ஓகே. துபாயிலலாம் வந்து சிங்கத்தை வளர்க்குறாங்களாம், புலியை வளர்க்குறாங்களாம். இதுக்கெல்லாம் உச்சமா போய் இந்த ஃபிளின்ஸ்டோன்ஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, அந்த கற்காலத்துல டைனோசரை பெட்டா வளர்க்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு டைனோசரை பெட்டா வளர்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா செம்ம ஜாலியா இருக்கும். எவனுமே நம்ம வம்புக்குலாம் வரமாட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட வந்து பெட்டெல்லாம் வந்து வளர்த்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இருக்கிற டெக்னாலஜிஸை அப்ப இருக்கிற விஷயங்களை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு வந்து ஷவர் வந்து யானை வந்து தண்ணியை வந்து பீச்சி அடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்கும், இப்படிதான் கற்காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு 90s கிட்ஸ்க்கு எடுத்து சொன்ன கார்ட்டூன் ஃபிளின்ஸ்டோன்ஸ். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற அந்த கார்ட்டூன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாய் தி சைலர் மேன். எஸ், இந்த கார்ட்டூன்ல என்ன ஒரு நல்ல கருத்து அண்ட் கிரியேட்டிவ்னஸ் ஒரு 90s கிட்ஸ்க்கு சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரை சாப்பிடுறது மக்களே. Stop them insect vultures. இப்போ வர கார்ட்டூன்லலாம் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அப்பயே ஸ்பினச் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சக்தி வரும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் இதை வச்சு எனக்குமே ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். பிகாஸ் அவருக்கு அந்த ஸ்பினச் சாப்பிட்டா உடனே சக்தி வரும். அண்ட் எனக்கு சின்ன வயசுல கீரை சாப்பிடுறது சுத்தமா பிடிக்காது. சரி, என்னடா இந்த ஆள் மட்டும் எதையோ சாப்பிட்றானே, சக்தி வருது. ஸ்பினச்னா நமக்கு வந்து அப்போ வந்து தமிழ் மீனிங் வந்து தெரியாது. என்னடா இந்த ஆள் வந்து சாப்பிட்றானே, அவனுக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்க போக அப்பதான் கீரை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் கீரை சாப்பிட்ற பழக்கமே வந்துச்சு. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு கீரை சாப்பிட்ற பழக்கம் வந்ததுக்கு காரணமே பாப்பாய் தான். அண்ட் இப்ப இருக்கிற பசங்க மேக்ஸிமம் கீரை சாப்பிடாததுக்கு காரணமே அந்த லட்டு சாப்பிட்ற பையன் தான். இந்த மாதிரி 90s கிட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து, ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்டை கொடுத்ததுல பாப்பாய்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு மக்களே. லிஸ்ட்ல மூணாவதா இருக்க கார்ட்டூன் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன் ஓடிக்கிட்டே இருக்கு மக்களே. 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க. ஏன் இன்னைக்கு காலையில வரும்போது கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன். எஸ், த எவர் கிரீன் டாம் அண்ட் ஜெர்ரி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் 90s கிட்ஸ், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூன். அண்ட் இதுல சொல்ல வர அந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான மெசேஜ். என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் எப்பயுமே ரெண்டு பேரும் இது இல்லாம அது இருக்காது, அது இல்லாம இது இருக்காதுங்கிற மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுதான் இந்த டாம் அண்ட் ஜெர்ரியா அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுல நிறைய ஒரு எபிசோட்ஸ்ல ஒரு ஃபன் கூட கலந்த ஒரு மெசேஜையும் 90s கிட்ஸ்க்கு சொன்னாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. பை த பவர் ஆஃப் கிரேஸ்கல். இருங்க மக்களே, புரியலன்னு தெரியுது, நான் தமிழ்ல சொல்லி காட்டுறேன். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே. இப்பயும் புரியலன்னா நீங்க 90s கிட்ஸே கிடையாது. பிகாஸ் எஸ், நான் ஹீமேன் அண்ட் ஆரிஜின் ஸ்டோரி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பிரின்ஸ் ஆடம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண சின்ன பையன். அவனுக்கு அந்த கிரேஸ்கல் கோட்டையும் அந்த நாட்டையும் காப்பாத்துற ஒரு பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை பண்றதுக்கு அவன் கையில வந்து ஒரு கத்தியும் இருக்கும். அந்த கத்தியெல்லாம் நான் திருவிழால வாங்கிட்டு என்னென்னமோ சுத்தி பார்த்திருக்கேன். பட் நான் ஹீமனா மாறினது இல்ல. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கிரேஸ்கல் கோட்டையும் அந்த நாட்டையும் ஸ்கெலிட்டார் அப்படிங்கிற அந்த எலும்புக்கூடு மண்டையிட்ட இருந்து நிறைய காப்பாத்துவாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை கொடுக்கறதே வந்து அவனும் அவனோட கோஷ்டியும் தான். அண்ட் இவருக்கும் வந்து இவர் தனியாலாம் போராட மாட்டாரு. இவர் கூட வந்து ஒரு சூரப்புலி இருக்கும், அது கூட தான் போராடுவாரு. அண்ட் இவருக்கும் கூட்டாளிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஹீமன் மாதிரி உங்களுக்கு பவரே இல்லைனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற விடாமுயற்சி வச்சு போராடணும் அப்படிங்கறத 90s கிட்ஸ்க்கு சொன்னதுதான் நம்ம ஹீமேன். என்னதான் காட்டுக்கு சிங்க ராஜாவா இருந்தாலும் அந்த சிங்கத்தையே புழு பூச்சி சாப்பிட்டு விட்டது நம்ம ரெண்டு பசங்க தான். யாரை பத்தி சொல்றேங்கிறது உங்களுக்கு ரீசெண்டா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரீசெண்டா தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு.
Timon and Pumbaa. உங்களுக்கு எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் மக்களே, சிம்பிளா ஹக்கூனா மாட்டாட்டா கவலை ஏதும் இல்லை தொல்லை நீ இல்லை அப்படின்னு பாடின நம்ம டிமோன் அண்ட் பும்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல் மக்களே. பிகாஸ் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் 90s கிட்ஸுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கார்ட்டூன் இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒன்று. அண்ட் இது சொல்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சிம்பிளாக சொல்லணும்னா மண்ணெண்ண வேப்பண்ண விளக்கெண்ண எவன் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு டிமோன் அண்ட் பூம்பாவை பார்த்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் மெசேஜ். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இரு கார்ட்டூன் பற்றி தானே பேச வந்த, அப்புறம் சம்மந்தமே எல்லாம் பழமொழி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழமொழி ஒரு கார்ட்டூனுக்கு சூட் ஆகும். எஸ், நம்ம ஸ்கூபிடூ பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் அதில் வர அந்த சீரீஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேய் வேஷம் போட்டு வந்து இல்லை ஏதாவது ஒரு மிருகத்தோட வேஷம் போட்டு வந்து அந்த ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது பேங்க்ல யாருக்கா பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை நம்ம கூட்டம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கூட்டம் அதை போய் கண்டுபிடிச்சு இவன் தாண்டா குற்றவாளி, இவன் தான் அதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கோ இல்லை இந்த போலீஸ்க்கோ போய் பிடிச்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி அதோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்கணும், நமக்கு பின்னாடி என்ன பேசினாலும் சரி அதை பற்றி கண்டுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்கூபிடூ சொல்லி கொடுத்த கேரக்டர். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்க பெட்டு உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும், அண்ட் இந்த ஸ்கூபிடூ பண்ற பண்ணி விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூபிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அது ஷாகி. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுற விஷயங்கள்ல அவ்வளோ ஒரு அலட்சியாட்டியம் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க பண்ற அந்த அலம்பலுக்காகவே நிறைய பேர் ஸ்கூபிடூ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லனா அது வந்து மிகையே ஆகாது. ஏன்னா அதுதான் உண்மை. பிகாஸ் ஸ்கூபிடூல என்னதான் ஃப்ரெட் இருந்தாலும், வெல்மா இருந்தாலும், டாஃப்னி இருந்தாலும் அவங்க 3 பேரை விட இந்த ஸ்கூபிக்கும் ஷாகிக்கும் தான் ஃபேன்ஸ் அதிகம் மக்களே. இந்த வீடியோவோட பார்ட் 1ல நீ இதெல்லாம் போடல அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா, அதுல இருந்து ஒருத்தர் வந்திருக்கேன். ஆனா நீங்க நிறையவே கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அதெல்லாம் கண்டிப்பா பார்ட் 3 சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் நீங்க எதெல்லாம் வந்து மிஸ் பண்றீங்க, நீ வந்து இதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல போடுங்க. பார்ட் 3 பார்ட் 4ல வந்து அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு எங்க டீம் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம மதுரை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் நிறுத்தாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த மாதிரி அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்க போனுக்கு மேல டொங்கின்னு வந்து நிற்கும்.